விஜய்னாவை கலாய்க்கிறதுக்கு வேறு யாருமே தேவையில்ல, அவங்க அப்பா, சாரி நம்ம பெரியப்பா எஸ்எஸ்சி மட்டுமே போதும். சமீபத்திய ஒரு சினிமா மேடையில் ஒரு முக்கியமான விஷயம் எஸ்எஸ்சி பெரியப்பா பேசியிருக்காரு. அதுதான் இப்போ சோசியல் மீடியா முழுவதும் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. முதல்ல எஸ்எஸ்சி பெரியப்பா என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருக்காரு. அதுவும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே அவர் அந்த படத்தை பார்த்துருக்காரு. ப்ரீமியர் ஷோவாக அவருக்கு டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த இயக்குனருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது, உங்ககிட்ட இருந்து நிறைய இயக்குனர்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவர் ஓகே ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காரு, அதாவது அந்த இயக்குனர். செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னு ஆரம்பித்த உடனே அவர் சார் சாப்பிட்ருக்கேன் சார், நான் சாப்பிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போவும் நம்ம எஸ்எஸ்சி பெரியப்பா விடாமல், அதாவது இந்த மத நம்பிக்கைகள், அப்புறம் அப்பாவே பையனை கொல்றது, இது மாதிரி இதெல்லாம் லாஜிக்கே இல்லை, இது சுத்தமாக யாருக்கும் பிடிக்காது, இந்த படம் ரிலீஸ் ஆனால் எல்லோரும் கலாய்ப்பாங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அந்த டைரக்டர் சரி சார் நான் சாப்பிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாராம். அதன் பிறகு சாப்பிட்டு இன்றைக்கி வரையும் கூடவே இல்லை அப்படின்ட்டு எஸ்எஸ்சி பெரியப்பா அந்த மேடையில் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எல்லோருமே அந்த படத்தை வச்சு செஞ்சாங்க அப்படின்னு வேறு சொன்னார். அது எந்த படத்தை சொல்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவர் நம்ம விஜய்னாவோட லியோ படத்தை தான் சொல்கிறாரு. லோகேஷ் கனகராஜுக்கு தான் அவர் கால் பண்ணி பேசியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் தான் சார் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டார். இதை தான் இப்போ எல்லா செய்தி சேனல்கள்லேயும் எல்லா வெப்சைட்டுகள்லேயும் ஒரு ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. எஸ்எஸ்சி பெரியப்பா மேலும் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைய காலகட்ட இயக்குநர்களுக்கு விமர்சனங்களை எதிர்கொள்ள தெரியலை, ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்க தெரியல. இப்போ நான் சொல்லும்போது 5 நாள் டைம் இருந்தது, அந்த 5 நாளில் அவங்க அந்த சீனை ஏதாவது மாற்றி ரீக்ரியேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க அதுக்கு தயாராக இல்லை, நான் சொல்லும்போது கேட்கல, ஆனால் அதன் பிறகு ஏகப்பட்ட ட்ரோல்களை அந்த படம் சந்திச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 3 மணி நேரம் படம் எடுக்கிறீங்க, ஒரு 3 நிமிஷமாவது நல்ல விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் மாணவர்கள் இளைஞர்கள் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் ஒரு 3 மணி நேரம் படத்தில் ஒரு 3 நிமிஷமாவது நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், எல்லோரும் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு எஸ்எஸ்சி அந்த மேடையில் பேசியிருந்தார். மொத்தத்தில் விஜய்னா இதுக்காக தான் நம்ம எஸ்எஸ்சி பெரியப்பா கூட பேசுகிறது இல்லையா என்னன்னு தெரில. ஆனால் ஊன்னா நம்ம எஸ்எஸ்சி பெரியப்பா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடுறாரு. இது தெரிஞ்சு தான் பண்ணுறாரா அல்லது தெரியாமல் பண்ணுறாரா அல்லது பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரா அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது. மொத்தத்தில் பண்ண வேண்டியதை சிறப்பாக பண்ணிடுறாரு.